நாம் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்போம். வாசியுங்கள். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பல்கி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்றார். ஒரே வசனத்துல இந்த ஆசீர்வாதம் 5 விதங்களிலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறுபடியும் வாசித்தால் வாசிங்கள். நீங்கள் பலுகுங்கள், நீங்கள் பெருகுங்கள், அடுத்து நீங்கள் திரளாகுங்கள், அடுத்து வர்த்தியுங்கள், அடுத்து விருத்தி ஆகுங்கள். ஒரே வசனத்தில் ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை தேவனுடைய மனுஷனாகிய நோவாவை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை. நோவாவுடைய சரித்திர சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த சரித்திர சம்பவங்கள் தான். நோவா காலத்திற்கு முன்பு வாழ்ந்ததான அனைத்து மனிதர்களும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மட்டுமே தப்பினது. 8 பேர் அந்த ஜல பிரளயத்தில் இருந்து தப்பினார்கள். அந்த 8 பேர் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த பூமியிலே பல கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோவாவுக்கு தேவன் கொடுத்ததான அந்த வார்த்தை அப்படியே அவனிலே நிறைவேறினது. இந்த நோவாவுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான காரணத்தை நாம் பார்க்கும்போது, இந்த நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். இந்த பூமியிலே வாழ்கிறதான ஜனங்கள் எல்லாம் தாங்கள் விரும்பினபடி எப்படி எப்படிலாமோ வாழ்ந்து வருகிறார்கள். தம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஏதோ வாழ்கிறோம் என்றதான வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோவா காலத்தில் வாழ்ந்ததான மனிதர்களும் அங்கே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள். அவருடைய நோக்கம் இதுதான். புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், பெண் கொடுக்க வேண்டும், பெண் எடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோவா காலத்துல எப்படி இருந்ததோ அதே நிலை இன்றைக்கு இந்த பூமியில வந்துவிட்டது. இது ஏன் இந்த பூமியிலே அதே நிலை இப்போது இருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதான கடைசி காலங்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்பதான எண்ணம் இல்லாதவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நாட்களிலேயே இந்த பூமி எவ்வளவோ சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்களானால் இந்த பூமி மகா பயங்கரமான ஆபத்துகளையும் அழிவுகளையும் கொடிய நோய்களையும் பெரிதான ஆபத்துகளையும் இந்த பூமி சந்திக்கும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் உபத்திரவங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல இந்த நோவாவுடைய நாட்களிலே ஜனங்கள் எல்லாம் தங்களை கெடுத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அக்கிரமம் பூமியிலே பெருகிவிட்டது. தாங்கள் வாழும்படியாக அவர்கள் எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள். அந்த நாட்களிலே நோவா என்று சொல்கிறதான மனுஷன் அவன் எப்படி இருந்தான்? நீதிமானாக இருந்தான், அவன் உத்தமனாக இருந்தான். உத்தமம் என்பது பழுதில்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பார்வையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமமாக வாழ வேண்டும். இன்னைக்கு மனிதர்கள் முன்னிலையில் நாம் எவ்வளவோ உத்தமமாக வாழ நினைத்தாலும் நம்மால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் அவர்கள் விரும்பினபடிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களே ஒழிய நீதி நியாயமாக நாம் வாழ்வதற்கு எந்த மனிதனுக்கு சம்மதம் இல்லை. அப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த நோவா அவன் வாழ்ந்ததான நாட்களிலே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவன் உத்தமனாக என்ன செய்தான்? வாழ்ந்தான். இவன் உத்தமனாக வாழ்ந்தபடினாலே வேதம் சொல்கிறபடி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நாம் சில வேளையில் நினைக்கிறோம், நான் எவ்வளவோ நீதியை செய்கிறேன், நான் நியாயத்தை செய்கிறேன்,
ஆண்டவருக்கு பயந்து 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 நடக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான துன்பங்கள், அநேக வேளையில் நான் தனிமையில இருக்க வேண்டியது இருக்கிறது, அநேக வேளையில் நான் கண்ணீர் விட வேண்டியது இருக்கிறது. நான் ஆண்டவருக்காகத்தான் வாழ்ந்து வருகிறேன், நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறதான ஜனங்கள் அநேகர் இந்த பூமியில வந்து இருக்கிறார்கள். நீதிமான் ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை. நம்முடைய நீதிகள் வந்து முக்கியமான வேளையில் நமக்கு வந்து உதவும். துன்மார்க்கர்களுக்கும் நீதிமான்களுக்கும் உள்ளதான வேறுபாடு நிறைய வேறுபாடு உண்டு. சாதாரணமாக பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரிந்தாலோ நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஏணி வைத்தால் எட்டாது. ஏனென்றால் துன்மார்க்கனுடைய ட்ரக்கே வந்து வேற, நீதிமானுடைய வழிகள் வந்து வேற. இந்த நீதிமான்கள் மேல ஆண்டவர் எப்போதும் அவர் கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார். இந்த நோவாவுக்கு ஆண்டவர் வந்து விருத்தியாவதற்கான ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்கான காரணம் என்ன? அவன் நீதியாக இந்த பூமியில வந்து வாழ்ந்து வந்தான். உங்களுக்கு நான் நீண்ட நேரம் வந்து பிரசங்கம் பண்ணி உங்களை வந்து வைக்கும்படியாக வந்து விரும்பவில்லை. நமக்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் சபையில திருச்சபையில் வருகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை தான் இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். அங்கே முன்பு அங்கே எழுதி போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என்ன ஆகுங்கள்? விருத்தி ஆகுங்கள். விருத்தி என்றால் என்ன? விருத்தி வேதத்துல ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் விருத்தி அடைந்ததாக இருந்தது. எல்லாருடைய வாழ்க்கையும் விருத்தி அடைந்ததாக இல்லை. நம்முடைய குடும்பத்துல வந்து விருத்தி வேண்டும், நம்முடைய தொழிலில் வந்து விருத்தி வேண்டும், நம்முடைய வியாபாரத்தில் விருத்தி வேண்டும், நம்முடைய ஆத்துமாவில் வந்து விருத்தி வேண்டும், நாம் கைது செய்வதான எல்லா காரியங்களும் விருத்தி வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பும் போது ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விருத்தி இல்லை? இன்னைக்கு அநேக ஜனங்கள் விருத்தி இல்லாமல் வாழ்கிறபடினால ஆண்டவர் பேர்ல ஒரு மனத்தாங்கல் வந்து இருக்கிறது. ஏதோ மேற்போக்கான ஜீவியம் செய்விட்டு மேற்போக்காக வாழ்ந்துவிட்டு இவர்கள் நினைக்கிறாங்க, நான் ஆண்டவரை தேடியும் எல்லாத்த மாதிரி தானே ஆண்டவனை வச்சிருக்கிறாரு. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆண்டவரை தேடுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஆண்டவரை தேடுனதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கிறீங்க? வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? சோதரம். ஹல்லேலூயா. நான் பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையில வித்தியாசம் தெரியதான் செய்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையுமே குறையக்கூடாது. ஆனால் அநேக வேளைகளில் நாம் நினைக்கிறோம், நான் ஆண்டவரை தேடி எனக்கு குறை வந்திருக்கிறதே, ஆண்டவரை தேடி நான் குறைப்பட்டிருக்கிறேனே. வேதம் பொய் சொல்லுகிறதா இல்லாட்ட நீங்க பொய் சொல்லுகிறீர்களா? ஒருபோதும் வேதம் பொய் சொல்லுகிறதே கிடையாது. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள். நம்முடைய வார்த்தை தான் பொய்யாக இருக்கிறது. ஏதோ மேற்போக்காக நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நமக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. ஆண்டவர் நம்மை வாழ்வுடைய செய்து வைத்திருக்கிறார். உங்க முன்னாடி இருக்கிறதான என்னை ஆண்டவர் ஜீவனோடு வைத்தது அவருடைய கிருபைதான். எப்போதும் நான் வந்து மரித்து போயிருக்க வேண்டியவன். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி வந்து சொல்வார், மேடைக்கு மேடை அவர் பாஸ்டராக இருந்தபடி அநேக இடங்களில் ஊழியத்திற்கு போகும்போது கன்வென்ஷன் ஸ்பீக்கர் அவர் வந்து பேசும்போது சொல்வார், என்னுடைய பையன் வந்து 3 நேரம் மறித்து என்ன செய்திருக்கிறான். ஒரு நேரம் எல்லாம் பார்த்துட்டு தட்டியெல்லாம் பார்த்துட்டு கட்டையா இருந்தேன்னு சொல்லிட்டு பெட்டி எடுப்பதற்கு ஆளெல்லாம் அனுப்பியாச்சான். அப்புறம் திரும்ப பின்னாடி ஆள் அனுப்பி பெட்டி எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆண்டவருடைய கிருபையினாலதான் உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன்? ஜீவனோடு இருக்கிறேன். நான் வளர்ந்து வருகிறதான வயதிலையும் எத்தனையோ முறை வந்து நான் மரண கண்ணிகளில் இருந்து தப்பினதான் ஒரு நபர். ஆண்டவர் என்னை குறித்து வந்து ரோக்கம் வைத்திருந்தார். 2 முறை தண்ணீரில் நான் வந்து தப்பி இருக்கிறேன். தூதனை என்னை மீட்டு விட்டார். ஒரு முறை மின்சாரத்தில் அடிபட்டு வந்து நான் தப்பி இருக்கிறேன். யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த நேரத்துல செத்து போயிருந்தேன், எங்கேயோ வந்து போயிருப்பேன், நரகத்துக்கு தான் போயிருப்பேன், பார்த்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்னை வந்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேகர் வந்து சாட்சி சொல்ல முடியும். அநேகர் மரண கண்ணிகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தேடி அவருக்காக நீதியான வாழ்க்கை செய்ய உங்களுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. நீங்க முதல்ல வந்து விரும்பணும். கர்த்தருடைய காரியங்களை வந்து விரும்பணும்.
நீதிமான் வந்து ஒருபோது கைவிடப்படவே வந்து மாட்டான். நீதி செய்கிறதான மனுஷன் வந்து சோர்ந்து போக கூடாது. ஆண்டவர் நேரம் வரும்போது உங்களுடைய நீதியை வந்து விளங்க செய்வார். நீதி உடனே எல்லாம் விளங்குகிறது இல்லை. உங்களுடைய நீதி விளங்குவதற்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய நீதி விளங்குவதற்கு பல மாதங்கள் வந்து காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், நான் நல்லவன் தானே, நான் நல்லவன் தானே, நல்லதை தானே பேசினேன், நல்லதை தானே வந்து செய்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கேடு வந்தது என்று சொல்லி நாம் நினைத்து அநேக வேளைகளை சோர்ந்து போய் விடுகிறோம். நீங்கள் நீதியை செய்தால் சோர்ந்து போக அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விருத்தியை வந்து நிச்சயமாக வந்து கட்டளையிடுவார். ஆதியாகமத்துடைய புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வந்து வாசியுங்கள், வேகமாக வாசியுங்கள். ஆதியாகமத்துடைய புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யம் உள்ளவனாகி வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான். உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வர வர விருத்தி அடைந்து நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறி நீங்கள் மிகவும் பெரியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். தேவனை தேடுகிறதான ஜனங்களை ஆண்டவர் கீழே வைக்க விரும்புகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறும்படியாக அவர் நமக்காக வந்து தரித்திரரானார். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு வந்து தந்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யத்தை ஏன் நம்மால் வந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இங்க ஈசாக்கை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு வந்து வர வர என்ன அடைந்தானா? வர வர விருத்தி அடைந்தான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வர வர விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் விருத்தி கெட்டவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே, நான் உண்மைத்தானே தேடுகிறேன், துன்மார்க்கன் செழித்திருக்கிறான், நான் அவருக்கு முன்பாக நான் வந்து தடுமாற வேண்டுமா? நான் அவருக்கு முன்பதாக வஸ்திரம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? நான் அவருக்கு முன்பாக சாப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டுமா? நான் அவருக்கு முன்பதாக கிழிந்த வஸ்திரத்தையும் ஒரு ஓட்ட வாகனத்தையும் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டுமா? நீ ஐஸ்வர்ய சம்பந்தர் அல்லவா? நான் உனக்காக வந்து வாழுகிறேன், நான் உண்மை வந்து பிரியப்படுத்துகிறேன், நான் உண்மை தேடுகிறேன், நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன், என்னை ஜனங்கள் மத்தியில நீங்கள் மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக நேரப்படும், கேட்கப்படும். ஆனால் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த ஈசாக்குடைய சரித்திரங்களை வந்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஈசாக்கு வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமுடைய பையன். நீங்கள் வந்து முதலாவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஆபிரகாமாகிய இந்த பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நீங்கள் முதலாவது மாறி இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக மாறாதவர்களாகவே பல ஆண்டுகள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்து இருந்து வர்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுடைய பிள்ளையாக மாறுவதற்கு விருப்பம் இல்லை. ஆனா யாருடைய ஆசீர்வாதம் வேண்டும்? இயேசுடைய ஆசீர்வாதம் வேண்டும். இயேசுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி சொல்கிறதான அநேகருக்கு பிள்ளையாக மாறாவிட்டால் ஆண்டவர் தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அது மேன்மையானது அல்ல. பிள்ளையாக இல்லாதவன் ஒரு வீட்டுல போய் அம்மா, தாயே, அப்பா எனக்கு வந்து உதவி செய்யணும்னு சொன்னா ஒரு நாள் உதவி கிடைக்கும். ஆனா காலமெல்லாம் உதவி கிடைக்க வேண்டுமானால் இவரை யாரு பெற்றார்களோ அவர்களுக்கு இவன் பிள்ளையாக இருந்தால்தான் நாள்தோறும் அவனுக்கு என்ன செய்யும்? உதவி கிடைக்கும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு என்ன தயக்கம்? ஆண்டவருடைய பிள்ளை என்பது மேன்மையான ஒரு ஸ்தானம் அல்லவா? ஆண்டவருடைய பிள்ளைக்கு நிகரான ஜனங்கள் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு நிகரான ஜனம். நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், எனக்கு நிகரான ஜனம் யாருமே எனக்கு ஆண்டு தந்திருக்கிற பாதுகாப்பு யாராலும் என்ன செய்ய முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. இந்த இந்தியா தேசத்துல முதல் தர பாதுகாப்பு இருக்கிறதான அந்த நபரை விட ஆண்டவர் நம்மை மிக அதிகமாக வந்து பாதுகாக்கிறார். இரவு நேரங்களில் நீங்க நித்திரை செய்றீங்க. இரவு நேரத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை விஷப்பூச்சிகள் உங்களை கடந்து போகிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வியாதியை உண்டாக்கும் வைரஸ்களை வந்து நீங்க கடந்து வர்றீங்க தெரியுமா? ஆனா அவைகளெல்லாம் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறது ஆண்டவர் தான் உங்களை வந்து பாதுகாக்கிறார். இந்த ஆண்டவரை இன்னைக்கு அநேகர் பிரியப்படுத்துவதற்கு தவறி விடுகிறோம்.
இந்த ஆண்டவருக்கு பிள்ளையாக இருப்பதை மேன்மை என்று சொல்லி நாம் வந்து நினைக்கிறதே இல்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரான ஜனம் இந்த பூமியில யாருமே இல்லை என்றால் நமக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாம் போய் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபித்தா எல்லாரும் விட நமக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து தருகிறார். உடனே அவர் நமக்கு வந்து என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நாம் அநேக வேளைகளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நன்மைகளை பெற்றதை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஜெபித்து எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே ஜெபிக்கிறதான மனுஷன் மிக வல்லமை உள்ளவர். இந்த ஜெபிக்கிறதான மனுஷனை எந்த சாத்தானாலும் மேற்கொள்ள முடியாது. ஜெபிக்கிறதான மனுஷனை எந்த மனுஷனாலும் மேற்கொள்ள முடியாது. ஜெபிக்கிறதான மனுஷனை ஒரு மனுஷன் நினைத்தபடியெல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். இந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருந்தபடினால இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் வந்தது. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் வந்தபடினால அவன் விதைத்தான். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான்? எத்தனை மடங்கு? 100 மடங்குன்னா முழு ஆசீர்வாதம். முழு ஆசீர்வாதத்தை யார் பெற்றிருக்கிறார்? உங்களால் சொல்ல முடியுமா? நான் முழு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் சொல்ல முடியல நம்மால. ஆனா ஈசாக்கு விதைத்தான். அந்த தேசத்துல வந்து விதைத்தான். 100 மடங்கு கர்த்தர் வந்து என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில விருத்தி இருந்தது. அவருடைய பிரயாசங்களில் வந்து விருத்தி இருந்தது. அந்த விருத்தி இருப்பதற்கான காரணமே இவன் வாக்கு தத்தத்தை பெற்ற தகப்பனாருடைய பிள்ளை ஒன்று. அடுத்தபடியாக இவனுக்கு தியானம் பண்ணுகிறதான ஒரு பழக்கம் இருந்தது. தியானம் என்றால் என்ன? ஆண்டவரோடு ஐக்கியமாயிருந்தது. இவன் தியானம் பண்ணும்படியாக வனாந்தரத்திற்கு போவான். நீங்க யாராவது தியானம் பண்ணும்படியாக ஆள் சஞ்சாரம் இல்லாத இடத்துக்கு போயிருக்கிறீங்களா? இல்ல, போய் நமக்கு அப்படி என்ன இல்லை, பழக்கம் இல்லை. ஆள் சஞ்சாரம் இல்லாத இடத்துல நீங்கள் ஜெபித்து பாருங்க, அதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். நான் அப்படி ஜெபித்தவர். சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், அவருக்கு சத்துருடைய போராட்டம். அந்த போராட்டத்தில் இருக்கும்போது ஒரு நபர் அவரிடத்துல சொல்லியிருக்கிறாங்க, நீ சர்ச்சில் எல்லாம் போய் ஜெபம் கொண்டு இருந்தால் அதை எல்லாரும் ஜெபத்தை கேட்பாங்க. சரிதான், ஆண்டவர் கேட்பார், எல்லாரும் கேட்பாங்க. ஆனா நீ மனசு சஞ்சாரம் இல்லாத இடத்துல போய் உன்னுடைய பிரச்சனைக்காக வந்து என்ன செய்? நீ ஆண்டவர் நோக்கி ஜெபம். அது எப்படி ஜெபம்னு? உன்னால எவ்வளவு சத்தமிட முடியுமோ, எவ்வளவு சத்தம் உனக்குள்ள இருக்கிறதோ அவ்வளவு சத்தத்துல நீ போய் வந்து என்ன செய்ய? அந்த ஆண்டவரை கூப்பிடு. உடனே இந்த நபர் சிரமப்பட்டு ஒரு பொத்தை, அந்த பொத்தைக்கு மேல உச்சிக்கு போயிட்டாராம். ஏன்னா பக்கத்துல எல்லாம் இங்கெல்லாம் ஆள் இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தவண்டு ஏறி எங்க போயிட்டாரு? பொத்தைக்கு போயிட்டாரு. பொத்தையில போய் மேல நின்றுட்டு 2 கையும் உயர்த்திட்டு இயேசுவே அப்படின்னு சொல்லி எவ்வளவு இருக்கு இந்த சத்தத்தை போட முடியுமோ, இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு ஒரு சத்தம் இருக்கிறார். சத்தம் விட்டு வீட்டுக்கு வந்தார். நம்பிக்கையில் வந்துட்டார். ஒரு நபர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு வீட்டுக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு சாயங்காலமே ஒருத்தங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபைக்கு இந்த இடத்துல வர முடியாம வழிகாட்டி இருக்கிறாங்க. இங்க வந்தார், ஜெபித்தோம், அற்புதம் நடந்த. இன்னைய வரைக்கும் வேலை செய்ய முடியாம இருந்தவர் இன்றைய வரைக்கும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் வந்து நிச்சயமாக கேட்கப்படுற வனாந்தர ஜெபம் மிக முக்கியமானது. தாவீது சொல்கிறார், நான் வனாந்தர நாரைக்கு வந்து என்ன செய்த ஒப்பானே, நான் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிற ராஜாவை. அவருக்கு செல்வ செழிப்பு உண்டு, அவருக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் தனிமை வந்து விரும்பினார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தனிமையில் அமர்ந்திருந்தார். ஈசாக்குடைய அனுபவம் அதுதான். இந்த ஈசாக்கு வயல்வெளியில் அவன் தியானம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அவருடைய வாழ்க்கை விருத்தி அடைந்தது. அடுத்தபடியாக நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்துடைய புத்தகம் 47ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை உங்களால் வாசியுங்கள். சோத்திரம். ஆதியாகமம் 47:27 வாசியுங்கள். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பலுகி பெருகினார்கள்.
ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது விரும்புகிறார். அவர்கள் எந்த இடத்துல பழகி பெறுகிறாங்க? சத்துருக்களுடைய தேசத்துல அவர்களை விட இவர்கள் என்ன செய்தாங்க? பெருகி விட்டார்கள். ஒரு பக்கத்துல ஒடுக்கத்தை கொடுக்கிறதான ஜனங்கள் இருக்கதான் செய்தார்கள். எங்கள் யாத்திரையாகமோ 1ஆம் அதிகாரம் 7வது 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். வாசிங்கள், யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஒடுக்கம் என்பது எதற்காக? சில ஜனங்கள் அவங்களை ஒடுக்குகிறாங்க, சில ஜனங்கள் அவங்களை வேதனைப்பட வைக்கிறாங்க. அது எதற்காக வந்தால் நீங்கள் சீக்கிரத்துல மேன்மையடைய போகிறீர்கள் என்பதற்கான அர்த்தம். எப்போதுமே சாத்தான் நாம மேன்மையடைவதற்கு முன்னாடி அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுகிறான், அதற்கு ஒரு தடங்களை போடுகிறான், ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறான். இவைகள் எல்லாமே நம்மை மேல்படிக்கு கொண்டு போக முடியாத இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய ஜனங்களால் ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த ஒடுக்கம் சாதாரண ஒடுக்கம் அல்ல, அப்படி ஒடுக்கம் நமக்கு இல்லை. அந்த ஒடுக்கத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பு காலவாயாகிய எகிப்து. இருப்பு காலவாய், அதாவது செங்க சூளையை போல உள்ளதான அனுபவம். செங்க சூளைக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா எவ்வளவு வேதனையான ஒரு நிலை இருக்குமோ அப்படிப்பட்டதான ஒரு நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். ஆனா அந்த அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கும் போது இவர்களோடு தேவன் என்ன செய்தார்? இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் வசதி படைத்தவர்களா இருக்கிறாங்க, ஆனா தேவன் இல்ல. பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா யார் மட்டும் இல்ல? தேவன் மட்டும் இல்ல. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளோடு எதுவுமே இல்லாவிட்டாலும் யார் மட்டும் இருக்கிறார்? தேவன் மட்டும் இருக்கிறார். கொஞ்சம் நினைத்து பாருங்க, தாவீதை குறித்து. வனாந்தரமா ஓடி 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 அலையறான். ஞானத்துல அவனுக்கு குறைவா இல்ல, பலத்துல குறைவா இல்ல. ஆனா ஞானத்திலையும் குறைவு இல்லை, பலத்திலையும் குறைவு இல்லை. பின்ன ஏன் இவன் ஓடி ஓடி ஒளிய வேண்டும்? தேவனுக்கு பயந்துதான் ஓடி 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 ஒளிந்து கொண்டிருக்கிறான். சில வேளைகளில் சில ஜனங்கள் நம்மள நெருக்கிக் கொண்டே இருப்பாங்க, ஒடுக்கிக் கொண்டே இருப்பாங்க. ஏன் இன்னும் அவர்கள் மேல நமக்கு ஜெயம் கிடைக்கவில்லை என்றால் நாம் அவர்களை ஒரு பொருட்டு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் நம்ம ஒரு பொருட்டு நினைக்கவே கூடாது. அவர்களை எல்லாம் யார் பார்த்துக் கொள்வார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாம் அநேக வகைகளில் நாம் அதை நினைத்து நினைத்து நம்மை நாமே உருவ குத்தி கொண்டே இருக்கிறோம். சத்துருக்களை குறித்து நீங்க அதிகமாக நினைத்தால் உங்களுக்கு இருக்கிறதான பிரஷர் எகிரும், இருக்கிறதான பிரஷர் என்ன செய்யும்? கூடும். சத்துருக்களை நினைக்கவே கூடாது. சத்துருக்களை நீங்க ஆண்டவரிடத்துல விட்டுட்டு நீங்க வேதத்துல சொல்லி இருக்கிறதால நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணின சாட்சி இருக்கா? எனக்காக ஆண்டு யுத்தம் பண்ணின சாட்சி ஏதாவது இருக்கவங்கிட்ட? ஒரு சத்துருக்களை தேடியும் சில வேளைகள் அவன் சத்துரு எப்படி இருக்கிறான்னு பார்த்துடலாம் நினைப்போம். தேடுனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். இது பைபிள்ல சொல்லப்படுகிற வாக்கு தத்துவம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்தால் உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறதான சத்துருக்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்க சும்மா இருந்தாலே போதும், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான காரியம் என்னவென்றால் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு அவரை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும். சத்துருக்களை நாம் பார்த்தால், சத்துருக்களை நினைத்தால் நம்முடைய ஓட்டம் தடைபடும். சத்துருக்களை நினைத்தால், சத்துருக்களை பார்த்தால் நாம் ஆண்டவருக்காக போகிறதான ட்ராக்ல நம்ம தொடர்ந்து என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நஷ்டப்பட்டு போவதற்கான காரணமே சத்துருக்களை ஒரு பொருட்டாக எழுவது. ஆண்டவர் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டாரு, உன்னுடைய சத்துருக்களை தேடி என்ன செய்ய மாட்டாய்? காண மாட்டாய் என்று சொல்லி பெருமையே அதை நினைத்து நினைத்து நாம நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை எப்போதும் சந்தோஷமா இருங்க. எப்போதும் எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கிறீங்களா? இப்போ சமாதானமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப. இந்த சந்தோஷத்தை யாரும் எடுக்க விட்டுறக்கூடாது. சில வேளை சில மனிதர்கள் எடுக்க வருவாங்க, சில வேளையில் சாத்தான் எடுக்க வருவான்,
சில சூழ்நிலைகள் சந்தோஷத்தை நம்ம விட்டு எடுப்பதற்கு வரும். நம்மளை பார்த்து ஜனங்கள் நினைக்கணும், இவங்களுக்கு என்ன குறை, என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க. யார் கொடுக்கிற சந்தோஷம்? பைபிள்ல சொல்லப்படுகிறது, மனுஷரால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், வைத்து போயிருக்கிறேன். ஆனா அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஜனங்கள் மத்தியில ஏன் வெளிக்காட்ட மாட்டேங்கிறீர்கள்? சந்தோஷம் இருந்தால்தானே வெளியே வரும். இருதயத்தினுடைய நிறைவு இருந்தால்தான் சந்தோஷமான பார்வை வரும், சந்தோஷமான பேச்சு வரும், சந்தோஷமான நடவடிக்கை வரும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. எதுவும் நடந்து விட்டு போகட்டும், நாம கவலைப்பட்டு நாம அதை ஒரு பொருட்டுன்னு எண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்? கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? குறைக்க முடியுமா? குறைக்கலாம். சரீரம் கட்டுறோம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய கவலை அதை என்ன செய்யும்? ஒடுக்கும். சரீரத்தையும் ஒடுக்கி உங்களுடைய ஆத்மாவை ஒடுக்கிறோம். நீங்கள் எப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரொம்ப ஒடுக்கினாங்க. ஒடுக்கம் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு விருத்தி வந்து விட்டது. உங்களுக்கு அதிகமாக ஒடுக்கம் வர வரதான் விருத்தி. நான் அதை என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே அந்த சூழ்நிலைகளை கடந்து போவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் பலனை கேட்டு நான் அதை கடந்து போய் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு ஒடுக்கத்தையும் ஜனங்கள் கொடுக்கும் போது அதற்கு அடுத்ததான ஒரு ஆசீர்வாதத்துடைய படியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். நீங்கள் விருத்தியாகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலோ அவர்கள் ஒடுங்கி போகவில்லை. பவுல் சொல்றார் அல்லவா, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நெருக்க வராதுன்னு சொல்லல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் நிறைய. கண்டவங்கெல்லாம் யாரும் பேசுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டவங்கெல்லாம் பேசுவாங்க. மற்றவர்கள் பேச பயப்படுவான், அடிச்சு விடுவான், இல்லை செய்வதை செய்து விடுவான், இல்லைன்னா ஏதாயும் ஒன்று பண்ணுவான்னு மற்றவங்களுக்கு பயப்படுவாங்கன்னா யாருக்கு பயப்பட மாட்டாங்க? நமக்கு ஆண்களுக்கே பேசுவாங்க. நமக்கு நல்லா தெரியும் யாரதான் பேசுறாங்க, நம்மளதான் பேசுறாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி நமக்கு புரிய முடியுமா பேசுவாங்க. ஏன்னா நம்ம திரும்ப பேச மாட்டோம். ஏன் நம்முடைய கையை மனம் திரும்பிட்டு அடிக்க மாட்டோம், நம்முடைய வாய் மனம் திரும்பிட்டு ரெண்டாவது கட்டாரத்தை பேச மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய் மனம் திரும்பல. எனவே என்ன வார்த்தை வருது? என்ன வார்த்தை பேசணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தால் அதை பேசுங்க. கேட்கிறவர்களுக்கு என்ன வரணும்? பக்தி விருத்தி வரணும். சரி, அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி இந்த எகிப்துடைய ஜனங்கள் பார்வோம் இவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவரோடு கூட இருந்தார். இன்னொரு வசனம் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள், வேகமாக வாசியுங்கள். 2 சாமுவேல் 5:10 வாசியுங்கள். தாவீது நாளுக்கு நாள் அடைந்தான். நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறதான காரியங்களில நமக்கு என்னது வேணும்? விருத்தி வேணும். சில எவ்வளவோ வருமானம் ஈட்டுவாங்க, ஆனா என்ன இருக்காது? விருத்தியே இருக்காது. விருத்தியே இருக்காது. பொருளாதாரத்துல விருத்தி இருக்காது. இவர்களை பார்த்தாலே தெரியும் இவர்கள் ஒரு விருத்தி இல்லாத நபர் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகள் தானும் விருத்தியாக இருக்கணும், தான் போகிற இடங்கள் எல்லாவற்றையும் விருத்திக்குள்ளாக உண்டாக்கணும். பைபிள்ல யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபின் நிமித்தமாக யார் வீட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்? லாபான் வீடு விக்கிரகாரவனக்காரன் அவன். லாபான் அந்த மாமன் விக்கிரகாரவனத்துக்குரியவன். ஆனா இந்த யாக்கோபு போனதுனால இந்த யாக்கோபின் நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுது. இதுதான் விருத்தி. யோசேப்பு போனது நிமித்தமாக இந்த போத்திபாருடைய வீடு என்ன செய்யுது? ஆசீர்வதிக்கப்படுது. அதுதான் விருத்தி. நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற வருகிற எல்லா இடங்களிலேயும் ஒரு விருத்தி உண்டாக வேண்டும். ஆனால் நமக்குள்ளாக முதல்ல ஒரு விருத்தி வந்திருக்க வேண்டும். இந்த தாவீது வர 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 விருத்தி எதுல இருந்து இவனுடைய விருத்தி ஆரம்பிக்கிறது? ஆடு மேய்க்கிறதுல இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறான்? முதலாவது வெற்றி அவனுக்கு யாரும் மேல, கோலியாத்து மேலதான் முதலாவது வெற்றி. அவன் யாரை விசாரிக்க போறான்?
சகோதரமாக விசாரிக்க போறான். அங்க ஒரு காரியத்தை பார்க்கறான். ஒரு பிரமாண்டமான ஒரு மனுஷன் இருந்து யாரும் பேசிட்டு இருக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் பேசிட்டு இருக்கிறான். அந்த ராஜாவை பேசிட்டு இருக்கிறான். இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டு, ஒரு பக்தி வைராக்கியம் வந்துட்டு. என்ன சொல்றான் தெரியுமா? அந்த விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த விருத்த சேதனத்தை பெற்றதா இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பதற்கு அவன் உங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கிறதா? ஒரு தேவனுடைய கஷ்டப்படுறாங்க, சத்துருவால் கஷ்டப்படுறாங்க, சில பிரச்சனைகளால் அவர்களும் கஷ்டப்படுறாங்க. அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும். அப்படி வைராக்கியம் வரும் என்றால் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அவருடைய விடுதலைக்காக என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. இன்னைக்கு அநேகர் மற்றவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதே இல்லை. இந்த கோலியாத்து அவன் அவ்வளவு பெரிய தோற்றத்துடையவனாக இருக்கிறான். ஆனா தாவீது அவன் லகுவாக சொல்றான், நான் அந்த கோலியாத்தை என்ன செய்வேன்? மேற்கொள்ள. அந்த கோலியாத்தை மேற்கொள்ள போவதற்கான காரணமே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான ஒரு வைராக்கியம் இவனுக்குள்ள இருந்தது. மிக தோற்றத்துல சிறியவன். இவனுடைய வெற்றியினுடைய ஆரம்பம், இவனுடைய விருத்தியினுடைய ஆரம்பம் ஆடு மேய்க்கிறதுல இருந்து முதலாவது வெற்றி இந்த கோலியாத்தின் மேல. அதை தொடர்ந்து இந்த தாவீது போன இடத்தில் எல்லாம் அவனுக்கு என்னதுதான்? வெற்றி தான். எல்லா இடத்திலும் அவனுக்கு வெற்றி தான். ஒரு நேரம் வரும்போது அவனுடைய கற்ப பிறப்பாய் இருக்கிறதான மனுஷன் அப்சலோம் இவனை வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி பிரயாசப்பட்டான். ஆனா யார் விடல? நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தால் உங்களை வெற்றி கொள்ள ஒரு மனுஷனாலும் என்னென்னமோ பண்ணட்டும், அவங்க மறைவாக பண்ணட்டும், நேரடியாக பண்ணட்டும், மந்திரவாத காரியம் என்னன்னாலும் பண்ணட்டும். என்ற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களில் இருப்பவனை விட நம்மில் இருப்பவர் பெரியவர். சாதாரண தெய்வம் அல்ல. நம்முடைய சின்ன இருதயத்திற்குள்ளாக, இந்த சின்ன மனுஷனுக்குள்ளாக மாபெரும் தேவன் அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். எனவேதான் நீங்க இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் மட்டும் இல்லாதிருந்தால் நாம எப்போதோ அழிஞ்சி மண்ணுக்கு மண்ணாக ஒன்றுமில்லாம போய் நம்முடைய கல்லறைகள் என்ன முளைச்சிருக்கோம்? புல்லு முளைச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலை நமக்கு வைக்கல. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்வை தந்து கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக உயர்வை தந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக. 1 நாளாகவும் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தாவீதோட கூட இருந்து அவனை என்ன செய்தார்? விருத்தி அடைய. நம்முடைய வாழ்க்கையில விருத்தி வர வேண்டுமானால் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். வாசியுங்கள், உபாகமத்துடைய புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதலாவது 3வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமத்துடைய புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்ய வேண்டுமானால் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதே உபாகமத்தினுடைய புத்தகத்தில் நீங்கள் 5வது அதிகாரத்தில் 7-22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான கட்டளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த கட்டளையை மீறுகிறவர் கொலை செய்யப்படுவான். அது தேவனுடைய பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதற்கு ஒத்ததான கட்டளைகளை கொடுத்தார். தேவனுடைய மலை பிரசங்கத்திலே, மத்திய சுவிசேஷத்திலே அதே போல 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டுடைய ஜனங்களுக்கு. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்கள் எண்ணி பார்க்கிறதே இல்லை. ஆண்டவர் உபதேசம் கொடுக்கும் போது, இயேசு கிறிஸ்து உபதேசம் கொடுக்கும் போது நிறைய ஜனங்கள் கலந்து போயிட்டாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 5வது அதிகாரம் 1வது வசனத்தில், அவர் திரளான ஜனங்களை கண்டு, நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, திரளான ஜனங்களை கண்டு எங்க ஏறினாரு? மலை மேல் ஏறினார். பெரும்பாலான ஜனங்கள் கழிஞ்சிட்டாங்க. கீழே நீங்க வாசிங்க. அதுக்கு அடுத்து அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் மட்டும்தான் அவரிடத்துல வந்தாங்க. மிச்சம் எல்லாம் கலந்து உபதேசத்தை கேட்பதற்கு அங்க ஆள் இல்லை. இன்னைக்கு அதே கதை தான். எல்லா சபைகளிலேயும் பெரிய பெரிய கூட்டங்களும் இதே கதை தான். அற்புதங்களை பார்த்த ஆட்கள் வர்றாங்க, நன்மைகளை பார்த்து ஆட்கள் வர்றாங்க. போன சில இடங்கள் அற்புதம் நடக்கிறது, சில இடங்கள் அதிசயம் நடக்கிறது. ஆனால் போதனை என்று சொல்லி வரும்போது, உபதேசம் என்று
சொல்லி வரும்போது ஜனங்களை காணல. யார் மட்டும் தான் இருப்பா? சீசர்கள் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. சீசர்கள் என்றால் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீசர்கள். இயேசுவின் மேல் அன்புள்ளவர்கள் தான் சீசர்கள். இந்த சீசர்கள் மட்டும்தான் போதனையை கேட்பார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ தேவனுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ எப்படி இருக்கணும்? சாவதானமா, அதாவது ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு நீங்க கவனமா இருக்கிறீங்க? பணத்தை சம்பாத்தியம் ரொம்ப கவனம், பணத்தை சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கவனம், சிலருக்கு அடுத்தவர்களை கெடுப்பதற்கு ரொம்ப கவனம், யாரையாயும் விழ பண்ணாது இருந்தால் சிலருக்கு அவனுடைய தூக்கமே, ராத்திரி தூங்கும் போது கூட நிம்மதியா தூங்காம நாளைக்கு யாரை கெடுக்கலாம், நாளைக்கு யாரை ஏமாத்தலாம், இப்படிதான் சிலர் வந்து என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அழகே கிடையாது. அப்படிப்பட்டதான் அனுபவம் வந்து இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம வந்து தேவனுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நமக்கு என்ன வேணும்? கவனம் வேணும், ஜாக்கிரதை வேணும். ஆண்டு சொல்றாரு, சகல ஜனங்களையும் நான் உங்களை, உங்க குடும்பத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? மேன்மையா இருக்கணும். உங்க தேசத்தில் நீங்க மேன்மையா இருக்கணும். மேன்மை வந்துட்டா ஏன் வரல? என்னைக்காவது ஆண்டவரத்துல கேட்டோமா, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லை? நான் அனைவரையில கேட்டிருக்கிறேன். கேட்க கேட்க ஆண்டு என்ன செய்யிட்டே இருக்கிறாரு, மேன்மைப்படுத்திட்டே இருக்கிறாரு. இன்னும் வந்து என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். ஊழியக்காரன் மட்டுமல்ல, ஆண்டு விசுவாசிகளையும் என்ன செய்கிறவர்? மேன்மைப்படுத்துகிறவர். நீங்கள் தேவனுடைய கட்டளையின்படி செய்ய கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுடைய பாரம்பரியங்களை எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க? கடைபிடிக்கிறாங்க. மற்றவர்கள் செய்கிறது போலவே இவர்கள் செய்யற. ஏன் செய்கிறோம்? எதற்கு செய்கிறோம்? என்னதான வரமுறையே இன்னைக்கு அநேகருக்கு கிடையாது. தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே என்று சொல்கிறதான மனுஷனுடைய பாரம்பரியங்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உட்பட்டார்களாம். ஆனால் தேவனுடைய நீதியை அவர்கள் விட்டு விட்டார்கள். இதே போல இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் உலகத்துடைய பாரம்பரியமான காரியங்களை கை கொள்றாங்க, சாஸ்திரங்களை வந்து கை கொள்றாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத இவர்கள் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய கவனமா இருந்தால், உபாகமும் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசிங்கள் அந்த வசனத்தை. உபாகமம் 28:1 வாசிங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருப்பாயானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைப்பாரா? இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். நீ கர்த்தருடைய வார்த்தையினுடைய எல்லாம் செய்ய கவனமா இருந்தா எல்லா ஜனங்களும் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆண்டவன மேன்மையா வைப்பார். நீங்க ஒரு சிறிய வேலை செய்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க. அந்த சிறிய வேலையை, அந்த குறைந்த சம்பளத்தை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து தரும். 5 அப்பம் 2மே ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு, சாப்பிட்டதற்கு பிறகு அது மீதம் எத்தனை கூட நிறைய இருந்தது? 12 கூட நிறைய. சாரிபாத் ஊர் விதவையனுடைய அந்த மாப்பை செய்கிறதான தொட்டி, அந்த எண்ணெய் கலசம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற போது அது குறையெல்லாம் பஞ்சகாலம் தீர்கிறதான வரைக்கும் அங்க வந்து என்ன செய்யல, குறையல. உங்களிடத்துல வந்து ஐஸ்வர்யம் குறையக்கூடாது, உங்களிடத்துல வாழ்க்கையில வந்து நன்மைகள் குறையக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விருத்தி அடைய செய்கிறதான தேவன். இந்த வேதாகமம் சொல்லுகிறது பொய்யே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் செவி கொடுக்கணும். சொல்லுவாங்க பாரம்பரியமான காரியங்கள், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். மனுஷன் பாரம்பரியங்களை செய்வதற்கு ஈஸியா செய்திருவான். ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலைய இந்த இடத்துல இருக்கிறதை எடுத்து அந்த இடத்துல விடுகிறது கஷ்டம் இல்லை, விட்டுருவான். யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டு போனா இந்த நிலையை எடுத்து அங்க விட்டுன்னு சொல்லிட்டு போனா உடனே வந்து என்ன செய்ய விட்டுருவான். ஆனா அதே வேளையில ஓன் நிலைய மாற்றி நீ கர்த்தர் வகுத்த வழியில் வரணும்னா வந்து என்ன செய்ய மாட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு தாயார் இருந்தாங்க, அவங்க இறந்து போனாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க ஒரு நாள் இந்த வீடு தேடி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள சொன்னாங்க, தம்பி நான் சொல்றேன் தப்பா நினைக்காதங்க, நீங்க இந்த வாசலை கொஞ்சம் மாத்தி, மேற்க பார்க்க இருக்க வாசலை மாத்தி எங்க பார்க்க விடணும், வடக்க பார்க்க விடணும்னாங்க. என்ன காரணம் கேட்டேன். நான் ரொம்ப கடினமாக பேசல, அவங்ககிட்ட சாதாரணமா கேட்டேன்.
என்ன காரணம்னு கேட்டேன். இல்லை தம்பி, அது நீங்கள் அந்த வாசலை விட்டாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து எப்படி இருக்காது. நான் யாராகிலும் சொன்னா கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமா சொன்னா நான் ஏற்குமாறு தான் நான் வந்து செய்வேன். அது என்னுடைய பழக்கம். அப்ப எனக்கு ஒரு வைராக்கியம். பாப்பவ அவங்க சொல்லியிருக்காங்க, அதை மாற்றி விட்டாதான் முன்னேற முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விட்டு பார்ப்போமா, முன்னேற்றம் இருக்கிறத அப்படியே வச்சு பார்ப்போமா, முன்னேறமா இல்லையா பார்ப்போம். கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா இருந்தா நம்ம நிலைய மாற்ற அவசியம் இல்லை, இடத்த மாற்ற அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை உதயம் செய்வார், விருத்தியாக்குவார். நீங்க இருக்கிறதான இடத்துல கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். நீங்கள் யாரையும் பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆலயம் இருக்கிற இந்த இடத்துல இந்த ஆலயம் கட்டும் போது அவ்வளவு பிரச்சனை. ஆலயம் கட்டும் போது கட்ட விட மாட்டேன், எனக்கு இடத்தை விட்டு கட்டு ஆடி ஒருத்தர் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு வைராக்கியம். நான் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவரை வந்து தேடுறவன். ஆண்டவருக்கு சக்தி இருக்கிறது, ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது, ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் இப்படிப்பட்டதான் நிலைகளில தான் வந்து காட்ட வேண்டும். உங்களுடைய வீடுகளில் இப்படிப்பட்டதான் சூழ்நிலை சில வேளைகள் வந்து வரலாம். சில ஜனங்கள் சொல்லுவாங்க, அப்படி செய்ய இப்படி செய்ய பாரம்பரியமான காரியங்கள் சொல்லுவாங்க. பாரம்பரியமான காரியங்கள் நீங்கள் கேட்காமல் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து நான் ஆண்டவருக்காக இனிமே தீர்மானத்தோடு நான் வாழ, ஆண்டவருக்காக எந்த தீர்மானம் எடுக்கிறது. நிறைய ஆவிக்குரிய சபையில முதல்ல பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்கிற நிர்பந்தம் என்ன தெரியுமா? ஏதாயும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். சில சபைகள் எடுத்த தீர்மானத்தை தாளில் எழுதிய வாங்குறதான சபைகள்லாம் உண்டு. ஆனா அப்படி எழுதி வாங்கினாலும் சரி, உங்களை தீர்மானம் எடுக்க சொன்னாலும் சரி, நிறைய பேரால் தீர்மானத்தில் நிற்க முடியல. தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான், அந்த தீர்மானத்துல உறுதியாக இருந்தான். என்ன தீர்மானம் எடுத்தான்? ராஜாவின் போஜனத்தினால் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்பட மாட்டேன். ராஜாவுடைய போஜனம் விக்கிரகத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டுதான் வரும். எனவே அவன் நினைத்தான், இது வந்து தீட்டு, இதை நான் சாப்பிட மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். அதுல ஒரு தீர்மானமாக இருந்தான், வைராக்கியமாக இருந்தான். கர்த்தருக்கு காரியத்திற்கு வைராக்கியமாக இருந்து பாருங்கள். ஜெபிப்பேன், வைராக்கியமா இருந்து பாருங்கள். ஆண்டவருக்காக கொடுப்பேன், இருந்து பாருங்க. உபவாசம் இருப்பேன், நீங்க வந்து இருந்து பாருங்க. 4 பேருக்கு ஆண்டவர் பேரை சொல்வேன், நீங்க வந்து இருந்து பாருங்க. வாழ்க்கையில ஒரு சில நபரையாய் நான் ஆதாயப்படுத்த நீங்க வந்து இருந்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல தீர்மானம் எடுக்க நம்மால நிறைய கெட்ட தீர்மானத்தை எடுத்து வச்சிருக்கோம். என்ன தீர்மானம்? சாகிற வரைக்கும் இவங்க வீட்டு வாசப்படிய என்ன செய்யக்கூடாது. எடுத்திருக்கீங்களா யாராவது? சரியில்லாத ஒரு தீர்மானம். நல்ல காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுதான். ஆனா கெட்ட காரியத்தில் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. ஒரு ஆள் வந்து உங்களுக்கு தீமையை செய்திருந்தாலும் அவர்கள் செய்தபடி நான் செய்வேன் சொல்லி நீங்க சொல்லவே கூடாது. என்ன தேவனுடைய பிள்ளை நீங்க? ஒரு நீங்க நினைக்கலாம் அவர்களும் தேவனுடைய பிள்ளை தானே. அந்த தேவனுடைய பிள்ளை என்பதை காட்டாமல் இருந்தால் நீங்கள் முதலாவது முன்மாதிரி நீங்க காட்டுங்க. நீங்க போய் பேசுங்க, நீங்க போய் கையை பிடித்து அவரிடத்துல வந்து என்ன செய்யுங்க, நீங்க வந்து அவரிடத்துல அன்பா வந்து பேசுங்க. என்ன கெட்டு போக போறோம்? இந்த பூமியிலிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போக போகிறதே இல்லை. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? உயிரோடு இருக்கையில் புசிப்பதும் குடிப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை அந்த பூமியில இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. சிலர் புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அடுத்தது கிடையாது. அடுத்தது என்ன கிடையாது? நன்மை செய்வது நிறைய பேரிடத்துல கிடையாது. நன்மை என்றால் வெறும் பண நன்மை என்று சொல்லி நினைத்து விட வேண்டாம். பணம் கொடுக்கிறது ஒரு நன்மை தான். மற்ற ஜனங்களுக்கு, அதாவது யோபுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாய் இல்லாதவனுக்கு நான் வாயா இருந்தேன் சொல்றாரு, திக்கற்றவனுக்கு நான் வந்து தகப்பனா இருந்தேன் சொல்றாரு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு நான் வஸ்திரம் கொடுத்ததுனால உடைய இடை என்னை புகழ்ந்ததுன்னு சொல்றாரு. நாம் அநேக விதமான நன்மைகளை செய்யும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உயிரோடு இருக்கையில் புசியுங்க, குடியுங்க, நன்மை செய்ய, இதுதான் நமக்கு சந்தோஷம், இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். வேகமாக கடந்து போகிறேன், சமயம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வாசிங்கள். விருத்தி வரணும்னா உங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் வெளியே வந்து என்ன செய்யணும்? வெளியே கொடுக்கணும். இருக்கிறத கொடுக்குறோமா? வெளியே எங்க பாச கொடுக்க சொல்லுதிய? பைபிள் சொல்லி வாரி இறைத்து விருத்தி அடைவார். வாரி இறைத்தா என்ன உண்டு? இதை நம்பலையா? நான்லாம் அனுபவப்பட்டுட்டேன்.
நான் அனுபவப்பட்டேன். சமீபத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட காணிக்க வெளியூர்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஜோம் பண்ணேன், ஒரு உறவு முறையாக தான். ஆனால் அவங்களுடைய நிலை வந்து எனக்கு தெரியும். அவங்க என்ன நிலையில இருக்காங்க, என்ன நிலையில இருந்து காணிக்க தர்றாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க காணிக்க தந்ததை நான் வாங்கவே இல்லை. ஆனால் அவங்க வந்து பாக்கெட்டு காணிக்கன்னு சொல்லி பாக்கெட் வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு மனசுக்கு ஒத்தே வரல. அப்போ நான் அவர்கள் தந்தது குறவு. நான் கொஞ்சம் அதிகமான ரூபாய் கொடுக்கும்போது ஏவப்பட்டேன். நான் வந்து கொடுத்தேன். அவங்களும் வாங்க முன் வரல. அவங்கள்ட்ட எப்படி சொல்லி கொடுத்ததுன்னா, புது வருஷத்துல இதை அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிடுங்க, கர்த்தர் இதுல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார்னு சொல்லி கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் நான் நான் அனுபவப்பட்டதுனாலதான் நான் என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொடுக்கறது கொஞ்சம் விசால மனப்பான்மையில் இருப்பேன். ஏனென்றால் வர நான் கொடுத்தது ஆர்டர் தராம இருந்ததே கிடையாது. நான் கொடுத்ததை பல மடங்கு தந்திருக்கிறாரு. அப்போ நான் கொடுத்தேன், மறுநாளே ஆண்டவர் 2 மடங்கு எனக்கு தந்தார். அது வந்து அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி எனக்கு காணிக்க தந்த நபரே கிடையாது. எனக்கு தந்தவங்க அதுக்கு முன்னாடி காணிக்க தந்த நபரே கிடையாது. சர்ச்சைக்கு ஒரு நாள் கூட அவங்க வந்தது கிடையாது. வீடு தேடி வந்து ஒரு தாயும் மகளும் வந்து என்ன செய்தாங்க, காணிக்க தந்துட்டு போறாங்க. அப்ப அந்த வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருது. நம்ம வாரி இறைத்தா நிச்சயமாகவே நமக்கு விருத்தி உண்டு. அதிகமாக பிசினித்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ண உங்களுக்கு என்னதான் வரும்? பிசினித்தனம் என்னது? அதாவது சிக்கனக்காரங்களுக்கும் பிசினித்தனம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. சிக்கனம் வந்து என்னன்னா, வருகிறத வேஸ்ட் இல்லாம குறைவ வச்சு அவங்க பயன்படுத்தி சிக்கனம். ஆனா பிசினித்தனம்னா இவனும் அனுபவிக்க மாட்டான், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான். பணம் பொருள் எதற்கு? மனிதர்களாகிய நாம் அனுபவிப்பதற்குத்தான் அதை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை தேவனுக்கு பயந்து நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நீங்கள் வாரி இறைத்து, ஏழைகளுக்காக வாரி இறைத்து கொடுத்தால் உங்களுக்கு விருத்தி உண்டு. ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கலாம் விரும்புகிறேன். நீதிமொழிகளுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ என்ன அடைவான்? பாடுபட்டு நம்ம உழைக்கணும். நீங்க நிறைய பேர் உழைக்காமலேயே என்ன பெறணும்னு நினைக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தை பெறணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறபடினாலதான் இருக்கிறதே என்ன செய்து போறாங்க. இப்ப நிறைய பேருடைய ஆசையை பயன்படுத்தி ஒரு சாரா கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் என்னவாது கிடைக்கும். நம்ம சிந்திக்கவே மாட்டோம், அது எப்படி தரணும் நம்ம சிந்திக்கவே மாட்டோம். ஆனா நிறைய பேர் இப்போ வந்து என்ன செய்யற கொடுக்குறாங்க, உழைக்காமல் முன்னேறலாம். யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனா இருந்தான். சொல்றான், நான் பாடுபட்டு என்ன செய்தேன், பிரயாசப்பட்டேன். இரவுல பனியில இருந்தேன், பகல்ல வந்து வெயில இருந்தேன். என் பிரயாசத்தை யார் பார்த்தா? உங்க பிரயாசத்தை ஆண்டு பார்க்கிறேன். உங்க பிரயாசத்தை ஆண்டு பார்க்கிறார். நீங்க செய்யறதான வேலை எப்படி பிரயாசம் செய்றீங்க? நீங்க வேலையை உண்மையா செய்றீங்களா? வாங்குற சம்பளத்துக்கு வந்து உழைக்கிறீங்களா? எங்க வந்து நீங்க வேலை செய்றீங்களோ, யார் கைக்குள்ள வந்து வேலை செய்றீங்களோ அவர்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க எஜமானுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? எல்லா மனிதர்களும் இருக்கிறது போல் நீங்க வந்து இருக்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, வேலையா நிழலை வாஞ்சித்து எதை எதிர்பார்க்கிறான், கூலிய வரை எதிர்பார்க்கிறான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் வெயிலோ மழையோ பனியோ அவர்கள் பிரயாசப்பட இந்த பிரயாசத்தை யார் பார்ப்பா? ஆண்டவர் பார்ப்பாரு. நாம ஒரு நினைக்கலாம், நம்முடைய பிரயாசத்திற்கு எங்க பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லி. உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அவருடைய பலனை காண்பாய். சில வேளைகளில் நீங்கள் ஆண்டவருக்காக செய்தது, ஏழைகளுக்காக செய்தது உங்களுக்கு கிடைக்காது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர். நீதியாக நீங்கள் செய்ததற்கு கட்டாயம் உங்களுக்கு தந்தை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு விருத்தி வர வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் கைப்பாடுபட்டு என்ன செய்யுங்க, கஷ்டமா இருந்தாலும் உழைத்து சம்பாத்தியம் பண்ணுங்க. கர்த்தர் நாமே நமக்கு அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவர் இயேசு உங்களை இந்த வருடத்தில் விருத்தியாக்கும்படியாக விரும்புகிறார். நாம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு விருத்தியான வருடம் என்று சொல்லி
உம்முடைய சன்னிதானத்தில் நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம், என் குடும்பத்தை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம், என் தொழிலை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம், என் வியாபாரத்தை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம், என் பிள்ளைகளை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம், என் குடும்பத்தை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம், என் வாழ்க்கையை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம். சோத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையை விருத்தியாக்க போகிறேன் உமக்கு சோத்திரம் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாகட்டும். சரீர சத்தம் சொல்லத்தகும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கடற்கரை மணலத்தனையாக எண்ணிய நட்சத்திரங்கள் அத்தனையான சந்ததிகள் உருவானது. உங்களுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் நன்மை செய்ய முடியாது? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விருத்தியாக்குவார். உங்களுடைய குடும்பத்தை விருத்தியாக்க போகிறார். வருகிறதான வருடத்தில் இதை குறித்தான சாட்சி நீங்கள் சொல்ல போகிற விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த தேவனுடைய கண்மலை, இந்த தேவனுடைய கோட்டை, இந்த தேவனுடைய அரணாக இருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் விருத்தியாக்க போகிறபடியால் உமக்கு சோத்திரம் சொல்லுங்கள். என் குடும்பத்தை விருத்தியாக்க போகிறபடியால் உமக்கு சோத்திரம் சொல்லுங்கள். தொழிலை விருத்தியாக்க போகிறபடியால் உமக்கு சோத்திரம் சொல்லுங்கள். ஊழியர்களை விருத்தியாக்க போகிறபடியால் சோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தை விருத்தியாக்க போகிறபடியால் சோத்திரம் சொல்லுங்கள். படிப்பை விருத்தியாக்க போகிறபடியால் சோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய பொருளாதாரத்தை விருத்தியாக்க போகிறபடியால் உமக்கு சோத்திரம் சொல்லுங்கள். என்னுடைய சரீரத்தினுடைய சுகத்தை விருத்தியாக்க போகிறபடியால் சோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை செய்யுங்களா? எல்லாரும் அறிக்கை செய்யுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். Glory, amen. Glory, amen. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து ஆராதனை. எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை ஹல்லேலூயா. ஓ ரிமஷம துதிவிகம் யனசா. இந்த வயதிலே உம்முடைய பிள்ளைகளை விருத்தியாக போகிறதுக்கும் சோத்திரம். ஹல்லேலூயா. ஓ
சபையில விருத்தியாக்கும்படியாக வாக்கு பண்ணி இருக்கிறேன். இந்த சபையிலே கடந்து வருகிற எல்லா ஜனங்களை கர்த்தர் விருத்தியாக்குங்க. குடும்ப ஜீவியத்தில் விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவர் செய்கிறதான கையின் காரியங்களை விருத்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில விருத்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. கர்த்தாவே ஹல்லேலூயா. அநேக விதமான காரியங்கள் செய்கிறதான ஜனங்களுக்கு கர்த்தாவுடைய கையின் கிரியைகளை விருத்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. விருத்தி உண்டாகட்டும் ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. இந்த 2025 வருடத்தினுடைய கர்த்தாவே இந்த புது வருட ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய பாடல் துதி ஸ்தோத்திரங்களை எல்லாவற்றையும் அங்கீகரித்து அதன் மூலமாக உடைய மகிமையை எங்களிலே கட்டளையிட்டு, உடைய அபிஷேகத்தை எங்களில் கட்டளையிட்டு, உடைய ஆசீர்வாதத்தை எங்களிலே கட்டளையிட்டு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த திருச்சபையிலே கடந்து வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்ததான இந்த திரு வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை நீங்கள் விருத்தியாகும்படியாக கட்டளையிட்டீர். கர்த்தாவே இந்த வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த வருடத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விருத்தியை கொடுக்க போகிறபடினால் இந்த வார்த்தையை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதை வருகிற நாட்களில் நாங்கள் அனுபவிக்கவும் இதை குறித்த சாட்சிகளை சொல்லத்தக்கதாக உடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை இவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வார்த்தையாக, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தையின்படி நடத்துங்க, வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய விருத்தியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேதம் சொல்கிறபடி நாங்கள் நடந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் தகுதிகளாக மாற்றுவீராக. கர்த்தாவே சூத்திரமானவரே, இந்த ஆராதனையை தொடர்ந்து மீதமான நேரத்தில் நடைபெறுகிறதான கலை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளான நேரத்துக்கு வருகை தாமதிக்குமானால் இன்னொரு வருடத்திலும் நாங்களுடைய சன்னிதானத்திலே கடந்து இப்படிப்பட்ட நாளில் பங்கு பெறு எல்லாருக்கும் கிருபையாக வருகை இருக்குமாம் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தையும் நல்ல நடக்கையை தந்து தேவன் நம்மை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.